இப்போ வெல்கம் டு கிரேட் இந்தியன் ஐஏஎஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் செங்கல்பட். இப்போ பாருங்க, ஒரு சதுரங்க பலகையில் உள்ள செஸ் போர்டு, அதில் உள்ள சதுரங்களில் மொத்த எண்ணிக்கை காண்க. இது சின்ன பிள்ளைங்களை கேட்டால் கூட சொல்லிடுவாங்க, செஸ் போர்டில் மொத்தம் 64 பாக்ஸ் இருக்குதுன்னு. ஆனால் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, அதை நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான கேள்வி தான் இது. சரிங்களா? அப்போ சதுரங்கள்னாலே ஸ்கொயர் டைம், பரப்பளவு. சரிங்களா? அப்போ பரப்பளவுனாலே என்ன பண்ணுவோம், ஸ்கொயர், சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஸ்கொயர் டைம் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா 60, அதாவது 8 ஸ்கொயர் இல்லையா? 8 64 பாக்ஸ் இருக்குது. அப்போ பாருங்க, இது இப்போ ஃபார்முலான்னா n இன்ட்டு n + 1 2n + 1 by 6. இப்போ என்னோட வேல்யூ என்னது, இங்கே கடைசியாக இருக்கிறது தான் என்னோட மதிப்பு. அப்போ 8 இன்ட்டு 8 கூட 1 கூட 9 16 16 இன்ட்டு ப்ளஸ் 1 ஒன்றா 17 by 6. 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸு, இங்கே 3 டைம்ஸ், இங்கே 3 டைம்ஸ் கேன்சல் பண்ணால் இங்கே. அப்போது 12 இன்ட்டு 17 12 இன்ட்டு 17 மல்டிப்ளை பண்ணுங்க. 14 8 84 12 4 0 2. அப்போ எத்தனை சதுரங்கள் இருக்குதுன்னு கேட்டோம்னா 204 சதுரங்கள். ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான ஆன்சர். இது ஒரு டைம் டிஎன்பிசியில் குரூப் 4ல் வந்த கொஸ்டின். ஒரு சதுரங்கன்னா என்ன பண்ணுவோம், செஸ் போர்டுக்கு எதுக்கு இவங்க கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு நாங்கள் காரணம் இல்லாமல் கேளு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அது பக்கம் இன்ட்டு பக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பக்கம் இன்ட்டு சதுரங்கள், சதுர பகுதியில் தானே இருக்கும் இல்லையா? பக்கம் இன்ட்டு பக்கம். 8 இன்ட்டு 8 அப்போ 8 ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் டர்ம் ஃபார்முலா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ ஸ்கொயர் டர்ம் ஃபார்முலான்னா n இன்ட்டு n + 1 2n + 1 by 6. அந்த எண்ணோட ஒன்றை கூட்டணும், அதை 2ஆல் பெருக்கி 1 ஆட் பண்ணி 6ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு சரியான ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா?